ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மதுனவிங் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இங்கே மலேசியாவில் நம்ம ஒரு தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து சூப்பராக அதுவும் பிரம்மாண்டமாக ஒரு இடத்துல வந்து தமிழ் புத்தாண்டை வந்து கொண்டாட போகிறோம். ஸோ அது எங்கே என்ன அப்படின்னு தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறோம். அது எப்படி எவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து நடக்க போகுது, என்னெல்லாம் வந்து பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அதாவது இன்றைக்கி April 18th சாட்டர்டே அன்னைக்கு ஈவினிங் 3 o'clock இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இங்கே இருக்கக்கூடிய கேரளில் இருக்கக்கூடிய தென்ஹோய் டெம்பிள், அதாவது ஒரு சைனீஸ் டெம்பிள் ஈவெண்ட் ஹாலில் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ அதுக்கு போகிறதுக்கு தான் நாங்கள் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கோம். ஸோ இனி போயிட்டு அங்கே எப்படியெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது, என்னெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த தென்ஹோய் டெம்பிளில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் டெம்மோடது வந்து நடந்துச்சு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த தென்ஹோய் டெம்பிளுக்கு வந்து போகிறோம். நாங்களும் நிறைய டைம் வந்து அங்கே போகணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருப்போம், ஆனால் வந்து போகவே முடியல. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் பார்க்குறதுக்காக தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் அங்கே வந்து போயிருந்தோம். ஸோ போய் என்ன ஆச்சுன்னு நான் உள்ளே வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அங்கே போனோன்னே வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து அந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து தமிழ் தாய் வாழ்த்தோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ சூப்பராக தமிழ் தாய் வாழ்த்தோட அந்த ஈவெண்ட் வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த தென்ஹோய் டெம்பிளுக்கு வந்து வரோன்னு சொன்னோம் இல்லையா. நான் வந்து நிறைய பிளான் வச்சுருந்தேன். ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து போகவே முடியல, நம்ம வந்து நினச்சிட்டே இருந்தோம் ஆனால் போகவே முடியல. சரி இந்த டைம் இங்கே வந்து போகிறோம் இல்லையா, அங்கே நின்று வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவெண்ட்டை வந்து பார்க்கலாம் அப்படின்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னாச்சுன்னா, நாங்கள் வந்து 3 மணிக்கு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியே மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஈவெண்ட்டே பார்த்திங்கன்னா மழை வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஈவெண்ட்டே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் என்னால் அங்கே சைனீஸ் டெம்பிள் எப்படி இருக்கும், வெளியில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்க்கவே முடியல. அங்கே வந்தோம் அப்படியே வந்து உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உள்ளே போனோன்னே ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே வந்து ஈவெண்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இங்கே ஆண்டர்ப்ரனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஸ்டால்ஸ், அவங்களோட பிராண்ட் எல்லாமே வந்து ஸ்டால்ஸாக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவும் வந்து ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க கூட தான் வந்து இருந்தோம். ஸோ இந்த ஸ்டால்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் பிராண்ட்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்நாக்ஸு, ஹோம்மேட் ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது வந்து இமிட்டேஷன் ஜுவல்லரி, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வந்து இஷ்டமோ ஸோ அதை நீங்கள் வந்து உங்கள் ஸ்டாலாக வந்து போடலாம். ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டால்ஸ் வந்து போடலாம், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து கல்ச்சுரல்ஸாக டான்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த டான்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஒரு பக்கம் வந்து ஷாப்பிங்லாம் வந்து பண்ணிவிட்டு சூப்பராக வந்து அந்த ஈவினிங் வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ் புத்தாண்டு. ஸோ இது மெயினாகவே பார்த்திங்கன்னா தமிழ் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும்தான். அதனால இங்கே மலேசியா கேரளில் இருக்கக்கூடிய தமிழ் பீப்புள்ஸ் எல்லாருமே இங்கே மேக்ஸிமம் வந்து இருப்பாங்க. அதுலேயும் முக்கியமாக நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க, டான்ஸு இந்த மாதிரிலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றா நான் வந்து காமிக்கிறேன். முக்கியமாக இன்னொரு விஷயம், இதில் நிறைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும், எல்லாமே வந்து தமிழ் சாங்ஸாக இருக்கும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் அப்படியே வந்து போட்டேன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து வீடியோ போகும். நான் கட் ஷார்ட் பண்ணி போடுறேன். அதே மாதிரி சாங்ஸுமே நான் வந்து கட் ஷார்ட் பண்ணி தான் வந்து போட முடியும். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த லென்த்தியாக வந்து போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு வந்து காப்பிரைட் வரும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து கிளிப்பிங்ஸ் மாதிரி வந்துட்டு வந்து ஆட் பண்ணுறேன். அந்த 3 hours 3.5 hours நான் அங்கே எப்படி இருந்துச்சு, நாங்கள் எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு கிளாசிக்கல் டான்ஸோடு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அடுத்தது குட்டீஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ குட்டீஸு கிருஷ்ணரோடு சேர்ந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அது பார்க்குறக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மியூசிக்கும் அவங்களோட ஸ்டெப்ஸ்க்கும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த டான்ஸ் முடித்தோடனே அப்படியே வந்து சீஃப் கெஸ்ட் வந்து வந்தாங்க. KPY பாலா தான் வந்திருந்தாங்க. நிறைய ஜாலியாக பேசலாம். ஸோ நிறைய பர்ஃபார்மன்ஸ் சொன்னாங்க, ஜாலியாக பேசலாம், என்ஜாய் பண்ணலாம், நிறைய ஃபன் பண்ணலாம். எல்லாரும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.
ஸோ கேபிஒய் பாலா வந்தோடனே கொஞ்சம் வந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஈவெண்ட் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லோரும் ஒரு டான்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலாக அந்த லேடிஸ் டீம் வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. சாங் செலெக்ஷன்ஸுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரகரன்னு தான் வந்து வாய்ஸ் வந்து கேட்டுச்சு. அந்த சாங்கோட வாய்ஸே பேக்ரவுண்ட் நாய்ஸ் மற்றவங்க பேசுகிறது மட்டும்தான் அவ்வளோ நல்லா வந்து கேட்டுச்சு. அதனால நான் மேக்ஸிமம் அந்த டான்ஸை வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப கரகரன்னு வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கிட்ஸோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா போக்கிரி சாங்குக்கு வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணாங்க. ஸோ சூப்பராக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஜென்ஸ் வந்து ஒருத்தவங்க பாட்டு பாடினாங்க. மகராஜா கேட்டு கொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வழிக்கு சட்டி இருந்த மாமி என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி 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 சாராயத்தை ஓப்பே சாமி சாராயத்தை ஓப்பே சாத்து சாமி 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 சாமி. இவர் பாட்டை பார்த்தா ஒரு 100 தடவை இதே மாதிரி நிஜமா பெர்ஃபார்ம் பண்ணி பாட்டு மாதிரி இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு இப்போ வேணும். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு ஒரு பாட்டு. பாட்டு எப்படி இருந்துச்சுன்னா மாமியார் வீட்டுக்கு போனது ஒய்ஃப் என்ன வரன்னு சொல்லி 2 மாதம் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக செமையாக இருந்துச்சு. அதான் பேர் சூரியபிரகாஷ் சூப்பராக செமையாக பண்ணாரு. ஜூனியர் கிட்ஸ் பட் அதுக்கு முன்னாடி செகண்ட் லக்கி டிரா பார்க்கலாம். இதுல 2 சில்வர் அண்ட் 1 கோல்ட். ஸோ ஒரு சூப்பரான சாங் வந்து பாடினாங்க. அதே மாதிரி ஈவெண்ட்டுக்கு நடுவில் லக்கி ட்ராவும் வந்து இருந்துச்சு. எம்எஸ் கோல்ட் பார்த்திங்கன்னா சில்வர் காயின்ஸ் அண்ட் கோல்ட் காயின்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் இடையில பார்த்திங்கன்னா லக்கி ட்ராமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு டைம் லக்கி ட்ரா வந்து ஈவெண்ட்க்கு நடுவில் கண்டக்ட் பண்ணும்போதும் 2 சில்வர் காயின்ஸ் 1 கோல்ட் காயின்ஸ் அப்போ மொத்தம் வந்து 3 பேர்த்துக்கு வந்து சான்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த லக்கி ட்ரா முடிஞ்சோடனே அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிட்ஸோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ இந்த கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரவுடி பேபி சாங்க்கு அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக வந்து டான்ஸ் பண்ணாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ரஞ்சிதமே சாங்க்கு அதை விட செமையாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க.
இந்த குட்டீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவ்வளோ சூப்பராக வந்து டான்ஸ் பண்ணாங்களா. அங்கே இருந்த எல்லாருமே அவ்வளோ வந்து சியர் அப் பண்ணி விசில்லாம் வந்து அடித்து பயங்கரமாக வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, ஒவ்வொருத்தரும் தன்னை பார்க்கணும், எந்த ஸ்டெப்ஸையும் மறக்கக்கூடாதுன்னு டீச்சர்ஸ்லாம் வேற சைட்ல நின்று இப்படி எல்லா ஸ்டெப்ஸையும் ஆடிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த இஸ்ரா பெண்கள் ஆன் ஸ்டேஜ் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸோட அவங்க வெல்கம் பண்ணலாம். வாங்க வாங்க வாங்க. ஸோ இந்த கிட்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 3-4 சாங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. எனக்கு அங்கே பார்க்கும்போது எல்லாமே ஃபோன்லேயும் சரி அங்கே பார்க்கும்போதும் சரி எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் வந்து வீடியோ எல்லாமே வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொலாஜ் பண்ணும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம்னா பேக்ரவுண்ட் சாங்கே வந்து கேட்க மாட்டேங்குது. அங்கே இருக்கிற சவுண்டு தான் கேட்குதோ இல்லையா, அந்த சாங் வந்து பெருசாக வந்து கேட்க மாட்டேங்குது, கிளியராகவே வந்து இல்லை. அதனால் அவங்க என்ன சாங் ஆடினாங்கன்னே எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அவ்வளோ டான்ஸஸ் இருந்துச்சு, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ யார் யார் என்ன சாங் வந்து ஆடினாங்கன்னே எனக்கு வந்து தெரியல. சிலது மட்டும்தான் எனக்கு வந்து அந்த சாங் வந்து கேட்குது, மற்ற எதுலேயுமே வந்து கேட்கல. அதனால நான் மேக்ஸிமம் நிறைய வீடியோஸ் நிறைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து கட் பண்ணி தான் வந்து நான் வந்து இந்த வீடியோவே வந்து எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ யாராவது அங்கே பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்க வந்து பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோஸில் வந்து கொஞ்சம் தான் வந்து இருக்கும். அது வந்து ஒன்று காப்பிரைட்காக, இன்னொன்று பார்த்திங்கன்னா அங்கே வந்து நாய்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் சாங் வந்து பெருசாக வந்து கேட்காதங்காட்டி நான் எல்லாத்தையுமே வந்து கட் ஷார்ட் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதுக்காக நான் வந்து ஒருத்தவங்களோடது மட்டும் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கேன், ஒருத்தவங்களோடது வந்து கட் ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன் அப்படிலாம் வந்து கிடையாது. நான் எல்லா பெர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்தேன். ஸோ அங்கே இருக்கிற வீடியோ ஆடியோ பொறுத்து தான் நான் வந்து கட் ஷார்ட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். வேறு எந்த ஒரு ரீசனுமே வந்து கிடையாது. ஸோ இவங்க வந்து ஒரு 7 to 8 சாங்ஸ் வந்து அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து பாடினாங்க, சூப்பராக வந்து பாடினாங்க. அடுத்தது 2 குழந்தைங்க வந்து சூப்பராக வந்து சிலப்பதிகாரம் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணாங்க. முதல்ல பார்த்தது ஏழ்ல வந்து உங்களுக்கு பசங்க சூப்பரா கலக்கிட்டாங்க. இப்ப அடுத்ததா நீங்க பார்க்க போறது இசையும் நாடகமும். இந்த பசங்களுக்கு ஒரு பெரிய கிளாஸ் கொடுத்துருங்க. ஸோ அந்த குட்டீஸோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா லேடிஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த டான்ஸ் வந்து பண்ணாங்க.
நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பேக்ரவுண்டில் வந்து மியூசிக் வந்து இருக்குது, அதனால நான் அங்கங்கே வந்து கட் ஷார்ட் பண்ணி தான் வந்து பண்ணுறேன். ஸோ எல்லா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸுமே வந்து செமையாக இருந்துச்சு. நாங்கள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு படமே வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஒரு தியேட்டரில் இருந்து ஒரு படம் பார்த்தா எப்படி வந்து நமக்கு சில இடத்துலலாம் வந்து கூஸ் பம்ப்ஸ் வருமோ அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸு. டான்ஸ் மாதிரி மட்டும் இல்லாமல் நம்மளை அந்த இதுக்குள்ளே உள்ளே கூட்டிகிட்டு போய் நம்ம பார்க்குற மாதிரி வந்து இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது பயங்கர வைப்ரண்டா கலர்ஃபுல்லா மாத்துவாங்க. அண்ட் ஈக்குவலான சப்போர்ட் மென்னும் கொடுப்பாங்க அப்படின்றத எங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூனிவர்சிட்டியா தெரிஞ்சுக்கணும். அண்ட் நீங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை எந்த அளவுக்கு லவ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருந்த எல்லாத்துக்குமே அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி இருந்தங்காட்டி அந்த டான்ஸோட கொரியோகிராஃபர் கூப்பிட்டு ஒரு சின்ன ஒரு பாராட்டு மாதிரி வந்து பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு குட்டி கிட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த குட்டீஸ் பார்த்திங்கன்னா இலுமினாட்டி அப்புறம் மட்டா சாங்க்கெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ஸ்டேஜே பயங்கரமாக வந்து அதிர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட்டு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா பேக் ஸ்டேஜ்லேருந்து வராமல் இல்லை முன்னாடி அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் வெளியிலேருந்து இந்த ஈவெண்ட் ஹால்லேருந்து வெளியிலேருந்து தான் வந்து என்ட்ரியே வந்து கொடுத்தாங்க. ஸோ என்ட்ரியே வந்து வேறு லெவல் மாஸாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பாய்ஸ் பார்த்திங்கன்னா கச்சேரி சாங்குக்கு தான் வந்து பயங்கரமாக வந்து வேறு லெவலில் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணாங்க. இந்த பாய்ஸ் டீம் பார்த்திங்கன்னா அந்த த்ரோட் த சாங் அந்த ஃபுல் சாங்குக்குமே பயங்கர எனர்ஜெட்டிக்காக எல்லோரும் ஒரே மாதிரி சூப்பராக வந்து ஆடினாங்க. ஸோ ஸ்டேஜே பார்த்திங்கன்னா பிளாஸ்ட் அந்த மாதிரி தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் நிஜமாலுமே. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கேர்ள்ஸோட டான்ஸு. ஸோ இந்த கேர்ள்ஸோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கிராமத்து ஸ்டைலில் இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு செலிப்ரேஷன் அப்படின்னா கிராமத்தில் எந்த மாதிரிலாம் வந்து இருக்குமோ ஸோ அந்த மாதிரி தான் இவங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. மலேசியா
அடுத்தது ஒருத்தவங்க வந்து பாட்டு பாடினாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சாங்கை வந்து அழகாக வந்து பாடினாங்க. ஸோ அடுத்தது ஒரு கிட்ஸோட ஒரு டான்ஸ் தான். ஸோ இவங்களும் மிக்ஸ்டு சாங்ஸ் தான். அதில் ஒன்று வந்து மனசிலாயோ சாங்க்கு வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குவிஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா 15 கொஷின்ஸ் நம்ம வந்து அங்கே ஒரு QR வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை ஃபோனில் ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி வந்து வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா, மேக்ஸிமம் நமக்கு நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியும். ஆனால் யார் ஃபஸ்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து ரேங்கிங்கில் தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து வின்னர் பார்த்திங்கன்னா நவீன் வந்து வின் பண்ணியிருந்தான். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து நவீனுக்கு, மொத்தம் 3 ப்ரைஸு. அதில் ஃபஸ்ட் வந்து நவீன், செகண்ட் தேர்ட் வந்து யாருன்னு எனக்கு தெரியும். அவங்களோட நேம் வந்து மறந்துட்டேன். ஒருத்தவங்க வந்து தமிழ் செல்வின்னு நினைக்கிறேன், இன்னொருத்தவங்க நேம் வந்து எனக்கு மறந்துடுச்சு, சாரி. ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடச்சிச்சு. எங்களுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சிலம்பம் அந்த மாதிரி வந்து கேர்ள்ஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த குட்டி பொண்ணு வந்து அழகாக வந்து பண்ணால். நான் வந்து மியூசிக் இல்லாமல், பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன், வேணா வந்து பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து அந்த குட்டி பொண்ணு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்து கண்ணை கட்டிட்டு இந்த மாதிரி வந்து சிலம்பம் வந்து பண்ணாங்க. ஸோ 3 பேருமே வந்து சூப்பராக வந்து பண்ணாங்க. அதுலேயும் இந்த பொண்ணெல்லாம் வந்து கண்ணை கட்டிட்டுலாம் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஸோ சீரியஸாகவே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 7 மினிட்ஸ்க்கு பக்கம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் கட் ஷர்ட் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ நிஜமாலுமே வந்து சூப்பர். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஃபட்சல் டோர்னமெண்ட்லாம் வந்து டைமில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரைஸ்லாம் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணோம்னா, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா வந்து ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நாங்கள் வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரிலாம் வந்து பண்ணிவிட்டு ஜாலியாக வந்து அங்கே கொஞ்ச நேரம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த கேப்பில். ஸோ ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க வந்து பாட்டு வந்து பாடினாங்க. ஸோ அவங்க பாடி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு லேடிஸ் டான்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த டான்ஸ்க்கு அப்புறம் நான் அங்கங்கே கிளிப்ஸ் தான் வந்து எடுத்திருப்பேன் மற்ற டான்ஸ் எல்லாமே. ஏன்னா என்னோடய ஃபோனில் வந்து பேட்ரி டவுன் ஆயிடுச்சு. நவீன் வந்து குவிஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்காட்டி சரி ப்ரைஸ் எடுக்கிறத அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மற்ற டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கிளிப்ஸ் மட்டும்தான் வந்து எடுத்திருந்தேன். ஸோ இவங்களுமே நிஜமாலுமே வந்து சூப்பராக வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட சாங் செலெக்ஷன்லாம் வேறு மாதிரி வந்து வைபாக இருந்துச்சு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, தாரிகாவும் ரேயான்லாம் வந்து பயங்கரமாக வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பேக் ஸ்டேஜில். அந்தளவுக்கு வந்து வைபாக இருந்துச்சு. கிட்ஸை கூட வந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க அவங்களோட சாங்ஸ் மூலியமாக.
ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான ஒரு லேடிஸ் கேங் தான். இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி கிளிப்பிங் சாங்ஸாக வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இவங்களோடதுமே. ஸோ பயங்கரமாக வந்து அவங்களோடது இருந்துச்சு. என்னால் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு மென்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். அதுலேயுமே வந்து ரஜினியா இல்லை கமலா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டியோடு தான் வந்து இந்த டான்ஸ் வந்து இருந்துச்சு. மென்ஸ் வந்து லாஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலும் நிஜமாலுமே வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதான் வந்து லாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செஷன், அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், லக்கி ட்ரா ப்ரைஸ் வின்னர்ஸ், இந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு டீமாக தமிழ் தாய் வாழ்த்து பாடினதுலேருந்து டான்ஸ் ஒவ்வொரு டீமாக இருக்கிற வரைக்கும் வாலண்டியர்ஸ் எல்லாரும் தனித்தனியாக வந்து சீஃப் கெஸ்ட்டு கேபிஒய் பாலா, விக்கி, தவசிலி சிங்கர் இவங்க கூட எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸ் குரூப் ஃபோட்டோ, அப்புறம் 10 மெம்பர்ஸ் அங்கேருந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், லக்கி ட்ராக்கு, குவிஸ்க்கு இந்த மாதிரி வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நாங்களுமே எங்களோட குவிஸ்க்கான ப்ரைஸ் வந்து வாங்கினோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஈவினிங் ஃபுல்லாக வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு 10 மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.